அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி எம்இஸில் இண்டிவிஜுவல் லாகின்ல ட்ரான்ஸ்ஃபருக்கு எப்படி அப்ளை பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல அவங்களுடைய இண்டிவிஜுவல் லாகின்ல உள்ளே போயிடுங்க. இதில் மூணாவது ஆப்ஷனாக இருக்கக்கூடிய அட்மின்றதை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்முன்னு வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பக்கம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்னவா வித்தின் டிஸ்ட்ரிக்டா அதர் டிஸ்ட்ரிக்டான்றதை சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ வித்தின் டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணுறேன் நான். அதன் பிறகு உங்களுடைய தகவல்கள் அனைத்தும் இதில் சரியாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல பாருங்கள் என்டர் டிடிஓ கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்களோட ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸ் நம்பரும் கரெக்டாக இருக்கணும். டிடிஓ கோடு. ஸோ உங்கள் பள்ளிக்கான டிடிஓ கோடு அதை நீங்கள் இங்கே சரியாக கொடுத்துருங்க. ஸோ தற்போது பணிபுரியும் பள்ளியில் பணியேற்ற நாள் இந்த மாதிரியான தகவல்கள் பை டிஃபால்ட்டாக எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் ஏதேனும் தவறுகள் இருந்ததுன்னா இதை உங்கள் தலைமை ஆசிரியரிடம் சொல்லி பள்ளியினுடைய லாகின்ல உங்களுடைய பக்கத்தில் எல்லா திருத்தங்களும் மேற்கொண்டு அதற்கப்புறமா இந்த விண்ணப்பத்துக்கு நீங்கள் பூர்த்தி செய்யுங்க. சிறப்பு முன்னுரிமை பணியின் போது இறந்தவரா இராணுவ மனைவி கணவர் இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஆமுன்னு கொடுத்தீங்கன்னா இருந்தால் ஆமுன்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லை. மாறுதல் முன்னுரிமை ஏதேனும் உள்ளதா? ஆம். ஸோ இதில் கேட்கக்கூடிய கோரிக்கைகள் நீங்கள் பாருங்கள், மாற்றுத்திறனாளிகள், மன வளர்ச்சி குன்றியவர், இராணுவத்தில் பணிபுரியும் துணைவர் உடையவர் போன்ற இந்த மாதிரியான எதாவது நீங்கள் இருக்கக்கூடிய முன்னுரிமையில் நீங்கள் தகுதியானவர் என நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். இப்போ நான் இந்த பள்ளியில் தற்போது பணிபுரியும் பள்ளி நிறுவனத்தில் 5 ஆண்டுகளுக்கு மேல் நான் பணிபுரிகிறேன் அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு சப்மிட். ஸோ மேலே குறிப்பிட்ட விவரங்கள் யாவும் உண்மை என உறுதி கூறுகிறேன் அப்படின்றதெல்லாம் பார்த்துங்க. இதுக்கப்புறம் எஸ். இப்போ இந்த தகவலானது உங்களுடைய பள்ளி தலைமை ஆசிரியருடைய லாகினுக்கு போயிடும். அவங்க இதை அப்ரூவ் பண்ணாங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அதற்கான ஆணையை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு பிரதி நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. முதன்மை கல்வி அலுவலகத்தில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பிரிவில் கட்டாயம் இதை ஒப்படைக்கணும். அதையும் நீங்கள் பார்த்துங்க. இதற்கான பணிகள் 17ஆம் தேதியோடு நமக்கு லாஸ்ட்டுங்க. நன்றி, வணக்கம்.